வெல்கம் பிடிஎன் சினிமா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த் இருவரு திரைப்படங்களும் ஒன்றாக வெளிவந்து வெற்றி பெற்ற திரைப்படங்கள் தான் பார்க்க போதும். ஒரு 17 திரைப்படங்கள். இருவருமே நல்ல நட்பு. கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டாரும் நல்ல நண்பர்கள். சினிமா துறையிலே இருவரும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களை தான். மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த் இருவர் திரைப்படங்களும் ஒன்றாக ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் தான் வரிசையாக பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 1985 நான் சிகப்பு மனிதன் வெளியாகி அந்த திரைப்படத்தை இயக்குனர் எஸ் சந்திரசேகர். இந்த திரைப்படம் திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் கொடுத்தது. திரையரங்கில் மிகப்பெரிய வசூல். அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படம் ராமன் ஸ்ரீராமன் டி.கே. பிரசாத் ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ஜோதி இந்த 2 திரைப்படங்களும் ஒன்றாக வெளியாகி ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த நான் சிகப்பு மனிதனும் இந்த திரைப்படம் என்று பார்க்கும்போது நான் சிகப்பு மனிதன் தான் இந்த முதல்களில் வெற்றி பெற்றது. அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மாவீரன் 1986 ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், அம்பிகா இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர் மட்டிலும் சரி திரையரங்கிலும் சரியாக போகலை. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 2 திரைப்படம் வெளியாக இருக்குது. தர்ம தேவதை எஸ்பி முத்துராம இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த், பல்லவி, ராதிகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது. அதே சமயத்தில் தழுவாத கைகள் எதிர்பார்த்ததுக்கு சரியாக போகல, ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தான் அமைஞ்சது. கேப்டன் விஜயகாந்த், அம்பிகா சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் இந்த முதல் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் தர்ம தேவதை வெற்றி பெற்றது. அடுத்த முதல் என்று பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வேலைக்காரன் 1987 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை கொடுத்தது. திரையரங்கிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, செம்ம ஓட்டம் ஓடிச்சு வேலைக்காரன். அதே சமயத்தில் கேப்டன் வேலுண்டு வினையலை ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சங்கர். இந்த திரைப்படத்தில் அம்பிகா கேப்டன் நடிச்சிருப்பாங்க. ஒரு தெய்வீக படம். இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் வேலைக்காரன் தான் வெற்றி பெற்றது. அடுத்த முதல்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மனிதன் திரைப்படமும் கேப்டனுக்கு உழவர் மகன் 1987 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் மனிதன் மிக பிரமாதமாக 175 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு திரையரங்கில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படம். அதே சமயத்தில் உழவன் மகன் 1987 அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் மனிதன் படங்களும் இந்த படமும் பார்த்தீங்கன்னா சரிசமமாக பார்த்தீங்கன்னா 175 நாள் ஓடி வெள்ளி விழா கண்ட உழவன் மகன். 2 திரைப்படங்களையும் பார்க்கும்போது மனிதன், உழவன் மகன் என்று பார்க்கும்போது உழவன் மகன், மனிதன் 2 படமே ஒரே மாதிரி வெற்றி பெற்றது. அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தர்மத்தின் தலைவன், கேப்டனுக்கு செந்தூரப்பூவே. தர்மத்தின் தலைவன் 1988 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரபு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு தான் பெற்றது. அதே சமயத்தில் கேப்டன் அவரோட செந்தூரப்பூவே இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பி.ஆர். தேவராஜ். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 225 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம். கேப்டனு மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம். இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா கேப்டனோட செந்தூரப்பூவே தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு குருசிசியன், கேப்டனுக்கு உள்ளத்தில் நல்ல உள்ளம் 1988 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் குருசிசியன் திரைப்படம் வெளியாகிறது. இந்த திரைப்படத்தினா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரபு நடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு வெற்றி படம். அதே சமயத்தில் உள்ளத்தில் ஒரு நல்ல உள்ளம் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி திரைப்படம். இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா குருசிசியன் ஒரு வெற்றி. அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கொடி பறக்குது. அதே சமயத்தில் கேப்டனுக்கு உழைத்து வாழ வேண்டும். கொடி பறக்க 1988 பாரதிராஜா இயக்கத்தில் படுந்தோல்வி திரைப்படம். அதே சமயத்தில் உழைத்து வாழ வேண்டும் திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த், ராதா மற்றும் நடிச்சிருப்பாங்க. அமீர்ஜான் இயக்கத்தில் இந்த திரைப்படம் இந்த முதலில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களுக்கு வெற்றி. அடுத்த முதலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மாப்பிள்ளை, கேப்டன் விஜயகாந்துக்கு 2 திரைப்படம். தர்மவெல்லும் ராஜநடை 1989 மாப்பிள்ளை திரைப்படம் 200 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ராஜசேகர் இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது. அதே சமயத்தில் கேப்டன் நடித்த தர்மவெல்லும் திரைப்படம் ரங்கராஜா இயக்கத்தில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 100 நாள் ஓடி ஒரு வெற்றி கொடுத்தது. ராஜநடை திரைப்படம் எஸ் சந்திரசேகர் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கவிதைமை போன்ற பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 75 நாள் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி பெற்றது. இந்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சூப்பர் ஸ்டார் தான். அடுத்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பணக்காரன், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு புலன் விசாரணை 1990 வெளியாகிறது. 1990 பணக்காரன் திரைப்படத்தோட இயக்குனர் பி. வாசு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டு 200 நாள் ஓடிச்சு. அதே சமயத்தில் கேப்டன் நடித்த புலன் விசாரணை திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் மிக பிரமாதமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்து 170 நாள் வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படம். இந்த முதல்கள் என்று பார்த்தீங்கன்னா
பணக்காரன், புலன் விசாரணை என்று பார்க்கும்போது 2 படமே மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான். அடுத்த முதல் 2 பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தளபதி, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 3 எழுத்தில் மூச்சில் இருக்கும் 1991. இதே சமயத்தில் மணிரத்ன இயக்கத்தில் வெளிவந்த தளபதி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கிட்டு கொடுத்தது. அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் திரைப்படம் மனோபலா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு, ஒரு ஆவரேஜான வெற்றி பெற்றது. இந்த முதலில் சூப்பர் ஸ்டார் தளபதி வெற்றி. அடுத்த முதல் 2 பார்த்தீங்கன்னா மன்னன், சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மன்னன், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சின்ன கவுண்டர் 1992 வெளியாகுது. மன்னன் பி வாசு இயக்கத்தில் வெளிவந்து நல்ல ஒரு வெற்றி திரைப்படம். அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் சின்ன கவுண்டர் திரைப்படம் வெளியாகி சக்கப்போடு போட்டு 200 நாள் திரையில ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த், சோனியா, ஆர் உதயகுமார் இயக்கத்தில். இந்த முதல் 2 பார்த்தீங்கன்னா கேப்டனோட சின்ன கவுண்டர் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்த முதல் 2 பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாண்டியன் திரைப்படம், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு காவிய தலைவன் 1992 வெளியாகுது. எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் பாண்டியன் ஒரு வெற்றி திரைப்படம். அதே சமயத்தில் எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் காவிய தலைவன், இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல வெற்றி திரைப்படம் தான். ஆவரேஜாக ஒரு வெற்றி கொடுத்த காவிய தலைவன், பானிப்பிரியா மற்றும் கேப்டன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா பாண்டியன் திரைப்படம் தான் வெற்றி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு. அடுத்த முதல் 2 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு எஜமான், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஏழை ஜாதி 1993 மோதிக்கொள்ளுது. இதில் எஜமான் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மீனா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஏழை ஜாதி, இந்த திரைப்படத்தோட இயக்குனர் லியாகத் அலி கான். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் கடந்து ஓடி திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல வசூலை கொடுத்தது. இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த எஜமான் தான் வெற்றி திரைப்படம். அடுத்த முதல் 2 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உழைப்பாளி, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சர்க்கரை தேவன். சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளிவந்த உழைப்பாளி திரைப்படத்தோட இயக்குனர் பி வாசு. இந்த திரைப்படம் 1993 வெளியாகி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. அதே சமயத்தில் சக்கரை தேவன் பன்னீர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சோனியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது. இந்த முதல் 2 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த உழைப்பாளி திரைப்படம் தான், சூப்பர் ஸ்டார் தான் வெற்றி. அடுத்த முதல் 2 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வீரா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆனந்த் ராஜ். வீரா திரைப்படம் 1994 வெளிவந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் மீனா போன்ற பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைந்தது. வீரா ஒரு வெற்றி படம். அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஆனந்த் ராஜ் 1994 கேஸ் ரவி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடி ஒரு ஆக்ஷனான ஒரு திரைப்படம், மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூல் கொடுத்த திரைப்படமாக, ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா 2 படங்களுமே ஆவரேஜ் தான். அடுத்த முதல்கள் என்று பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாஷா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கருப்பு நிலா திரைப்படம் 1995 வெளியாகிறது. பாஷா சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் மிக பிரமாதமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி கொடுத்தது 500 நாள் கடந்து ஓடி. அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த கருப்பு நிலா, அரவிந்த் ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் திரையரங்கில் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இந்த முதலில் பார்த்தீங்கன்னா பாஷா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றி பெற்றார். அடுத்த முதல் என்று பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த படையப்பா, அதே சமயத்தில் கேப்டன் நடிப்பில் வெளிவந்த பெரியண்ணா. படையப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம், எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் நல்ல வரவேற்பு. அதே சமயத்தில் பெரியண்ணாவும் பார்த்தீங்கன்னா 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றி. இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா படையப்பா படம் தான் வெற்றி, பெரியண்ணாவும் ஒரு ஹிட் திரைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மற்றும் கேப்டன் திரைப்படங்களும் ஒன்றாக திரையிலாகி ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான். யார் படம் வெற்றி தோல்வின்னு உங்களுக்கே தெரியும். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இருவரும் நல்ல நண்பர்கள், இருந்தாலும் படங்களை வச்சு சின்ன ஒரு கிளாஸ், ஜஸ்ட் ஒரு இதுதான் போட்டிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.